என்னடா இது? வெல்கம் பேக் டு OMG மை டியர் மக்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா குட் பேட் அக்லியோட ரோஸ்ட். வாருங்கள் இனிதாக தூங்குவோம். ரீல்ஸ் பார்க்க யாராச்சும் 200 செலவு பண்ணுவாங்களா? இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். படத்தை எடுத்து வைக்க சொன்னால் ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும், ஆறு குளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே. சோஷியல் மீடியாவில் வர டைலாக்ஸை பார்த்துக்கா நாங்கள் தேட்டருக்கு வரோம். 1-2னா ஓகே, படம் ஃபுல்லாவா? ரீல்ஸை தவிர படத்தில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னா டயலாக்ஸ் எழுதணும், ஹீரோக்கு பில்டப் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். அணிலாமே நம்ம ஊரில் தற்கொலைங்க சுற்றிட்டு இருக்கு. அதை வச்சு எப்படியும் பணம் பார்த்துடலாம். 200 கோடி 300 கோடின்னு வரும்னு பணம் எடுக்கிறாங்க. கோட்டும் அதே கேஸ் தான். என்னடா இது? இன்னும் எத்தனை ஃபேன் பாய் இருக்காங்கன்னு தெரியல நம்ம உசுரம் வாங்குறதுக்கு. ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட இருந்து இது ஃபேன்ஸுக்கான படம்னு அறிக்கை வந்துருச்சுனாலே தெரிஞ்சுக்கலாம். படத்துக்கு தப்பி தவிர கூட போயிடக்கூடாது, தப்பிச்சு ஓடிடணும். நீங்கள் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் படம் எடுக்கிறீங்கன்னா ஒன்லி ஃபேன்ஸில் ரிலீஸ் பண்ணுங்கள், தேட்டருக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏகேவை தவிர வேறு யாருக்காச்சும் டைலாக் சூட் ஆச்சா? டப்பிங் படத்தில் வர மாதிரி இருந்துச்சு. போஜ்புரி லாலில் படத்தை எடுத்துகிட்டு ஜான்விக், ப்ரொஃபஸர் டாங்லிலாம் எடுத்து விட்டா பற்றியா? ஏற்கனவே கோல்டி வடக்கம்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா நமக்கு? டயர் 1ல் இருக்க ஹீரோவோட கால் ஷீட் கிடச்சா போதும். ஸ்க்ரீன் பிளே எழுதுறதில்ல, டயலாக்ஸ் எழுதுறதில்ல. ஏதாவது ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குறது, ஒரு ஆன்லைன் ரெடி பண்ணுறது, நேராக நம்மக்கிட்ட வந்து வாந்தி எடுத்துகிட்டு போயிடுது. உடனே ஏகேக்கு டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க. டப்பிங் படத்தில் வர மாதிரி இல்லை, மற்றபடி கேவலமாக தான் இருந்துச்சு. ரெட்ரோ சாங் ஒரு படத்தில் வச்சிங்க, நல்லா இருந்துச்சு, ஓகே. அதுக்குன்னு சும்மா அதையே பிடிச்சி தோங்கக்கூடாது, வெறுப்பு மயிராகுது. அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சிச்சு. இந்த படத்தில் இருந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, படம் நான் நினச்சதை விட கேவலமாக இருந்தது தான்.